ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் பீட்ரூட் சால்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேறு லெவல். பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லாமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பீட்ரூட் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் உரித்து போட்டிருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முந்திரி ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கசகசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா சீக்கிரமாக மையாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். நான் குட்டி குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை 2 கிழிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் கீரி போட்டிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு அப்புறம் பெரிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி இதில் போட்டுடுங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடும். பார்த்திங்களா, நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புதினா ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால அந்த உப்பில் நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ பீட்ரூட் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டை இதில் போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு தேவை ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வதங்கி வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். சிம்மில் வச்சுக்கணும், அடுப்பு ஹைவில் வைக்கக்கூடாது. இப்போ தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலு, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சால்னா கெட்டியாக தான் வைக்கிறேன். ஒரு டைமுக்கு தான் வேணுன்றதுனால. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கலந்து விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஆல்ரெடி நான் உப்பு போட்டு திரும்ப போட்டிருக்கேன். உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான பீட்ரூட் சால்னா ரெடி ஆகிடும். வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மூடி வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். வாவ், சூப்பராக இருக்கும். வேணால் 1 டைம் செஞ்சு பாருங்கள். எனக்கு கெட்டியாக வேணுன்றதுனால தண்ணி கம்மியாக ஊற்றி நான் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பீட்ரூட் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான பீட்ரூட் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேணால் 1 டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த பீட்ரூட் சால்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.